நாம் உடனடியாக சாப்பிடுவதை விட 1 மணி நேரம் சென்ற பின் சாப்பிட்டோம் என்றால் பூண்டின் மனம் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான பூண்டு சாதம் செய்வதற்கு 30 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி எடுத்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். உளுந்து ஜீரகம் நன்றாக பொரியவும் காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். காய்ந்த மிளகாய் சேர்த்த பின் சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். நன்றாக பொரிந்து வரவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் பூண்டை சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் பூண்டை சேர்த்து விடலாம். பூண்டு சேர்த்து மிதமான தீயில் நன்றாக வதக்க வேண்டும். பூண்டு பொன்னிறம் ஆகும் வரை நாம் வதக்கினால்தான் அருமையாக இருக்கும். பூண்டு வதங்கும் பொழுதே சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து விடலாம். நாம் கருவேப்பிலை சேர்ப்பதால் நல்ல மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு இந்த அளவு பொன்னிறம் ஆனதும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். மசாலாக்கள் சேர்த்து 1 நிமிடம் பூண்டுடன் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் பூண்டிற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விடலாம். நாம் சாதத்தில் உப்பு சேர்த்ததால் இந்த அளவு உப்பே போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிவிட வேண்டும். நாம் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைப்பதால் மசாலா பொடியில் பச்சை வாடை போவதோடு பூண்டும் நன்றாக வெந்து வந்துவிடும். தண்ணீர் வற்றி எண்ணெய் பிரிந்து வரவும் வடித்த சாதத்தை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு இந்த அளவு நன்றாக எண்ணெய் பிரிந்து வரவும் சாதத்தை சேர்த்து விடலாம். சாதம் சேர்த்து மிதமான தீயில் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு மசாலா இந்த அளவு சாதத்துடன் நன்றாக மிக்ஸ் ஆகவும் அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். மணக்க மணக்க பூண்டு சாதம் அருமையாக ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பூண்டு சாதத்திற்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் மட்டும் இருந்தாலே மிக அருமையாக இருக்கும். நாம் முதல் நாளே பூண்டை உரித்து வைத்தோம் என்றால் காலையில் லஞ்ச் பாக்ஸ் கெட்டும் பொழுது மிக விரைவாக செய்து கொடுத்து விடலாம். நாம் உடனடியாக சாப்பிடுவதை விட 1 மணி நேரம் சென்ற பின் சாப்பிட்டோம் என்றால் பூண்டின் மனம் மிக அருமையாக இருக்கும். நாம் பூண்டு வெங்காயம் சேர்ப்பதால் குழந்தைகள் பெரியவர்களுக்கு மிக ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இதை ஊறுகாயுடன் வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த சுவையான பூண்டு சாதத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.